ஆகஸ்ட் 7. வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சாதி ஆணவ படுகொலைகள், அவற்றிற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்கள், இவற்றையெல்லாம் பற்றி நாம் கடந்த சில நாட்களாக பேசி கொண்டிருக்கிறோம். முக்கியமாக நாம் நம்முடைய இந்த உரையாடலில் கண்டடையக்கூடிய ஒரு விஷயம், ஒரு காலத்தில் சாதி ஆதிக்கம் என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. அதை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்தன. சமூக நீதி வரலாற்றில் சாதி ஆதிக்கம் பல்வேறு வகைகளில் தகர்க்கப்பட்டது. எல்லோருக்கும் எல்லாமும் என்கிற அந்த உரிமை என்பது பரவலாக்கப்பட்டது என்பதையும் நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு சாதி ஆதிக்கம் என்பதை கடந்து சாதி பெருமை என்பது காஸ்ட் பிரைட் என்று சொல்லக்கூடிய இந்த சாதி பெருமை சமூகத்தின் எல்லா மட்டங்களிலும் இன்று நாம் பரவி நிற்பதை நாம் பார்க்கிறோம். அந்த ஒரு விஷயம்தான் இன்றைக்கு எல்லா விதமான சமூக பிரிவுகளுக்குள்ளும் ஆணவப் படுகொலைகள் அல்லது பெண்களின் மீதான ஒடுக்குமுறைகள், இளைஞர்களின் மன உரிமையின் மீதான தாக்குதல்கள் நடப்பதற்கு மிக முக்கியமான காரணம் சாதி தனித்துவம், சாதி பெருமை அல்லது மத ரீதியான தனித்துவம், மத ரீதியான பெருமை. இந்த பெருமைகள் எதற்கும் இந்த காலகட்டத்தில் எந்த உண்மையும் கிடையாது. ஒரு மனிதருடைய கல்வி, ஒரு மனிதனுடைய பொருளாதாரம், ஒரு மனிதனுடைய ஆற்றல், இதுதான் ஒருவருடைய சமூக அந்தஸ்தை இன்றைக்கு தீர்மானிக்கிறது. ஆனால் ஒரு சாதியத்தின் குறிப்பிட்ட எல்லைக்குள் வாழ்பவர்கள் அந்த சாதியம் சார்ந்து கொடுக்கப்படுகிற அழுத்தங்களை ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை பிரச்சனையாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் மிகப்பெரிய தவறை இழைக்கிறார்கள். பல சமயங்களில் அச்சத்தின் காரணமாக தங்களுக்கு பொருந்தாத வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறார்கள், பெண்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் நாம் தாக்கப்படுவோம், கொலை செய்யப்படுவோம், குடும்பத்திலிருந்து விலக்கப்படுவோம் என்கிற அந்த அச்சத்தின் காரணமாகவே தங்களுக்கு எந்த விருப்பமும் இல்லாத திருமண உறவுகளுக்குள் செல்லக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். இவ்வளவு கல்வி, பொருளாதார உரிமைக்கு பிறகு சிறை கைதிகளைப் போல இன்றைக்கு ஆண்களும் பெண்களும் சில இடங்களில், பொதுவாக அல்ல, இதை தாண்டி எத்தனையோ மாற்றங்கள் சமூகத்தில் நடந்திருக்கின்றன. ஆனால் முழுமையான மாற்றம் வராமல் சில இடங்களில் இவை தொடர்ந்து நடப்பது என்பது, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய கொடூரமான சம்பவங்கள் என்பது நம்மை மிகப்பெரிய அளவிற்கு ஒரு அவமானகரமான ஒரு உணர்வை ஏற்படுத்துகிறது. இந்த சூழ்நிலையில்தான் நாம் இந்த சாதிய மேலாதிக்க உணர்வு என்பதை தாண்டி சாதிய பெருமிதம் என்பதற்கு எதிரான உணர்வுகளை இளைஞர்களிடம் நாம் வளர்க்க வேண்டும். அதற்கான மிகப்பெரிய கருத்தியல் பரப்புரைகளையும் வாழ்வியல் பரப்புரைகளையும் நாம் மேற்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அவர்களுக்கான சாதி மதம் கடந்த திருமணங்களை மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு சட்ட ரீதியான பாதுகாப்பை இன்னும் உறுதிப்படுத்த வேண்டும். சிலர் சொல்கிறார்கள், அதாவது சாதி ஆணவ படுகொலையை தடுப்பதற்கான சட்டங்கள் வேண்டும் என்று. நிச்சயமாக சட்டத்தில் சில சீர்திருத்தங்கள் தேவைப்படலாம். ஆனால் ஏற்கனவே மிக கடுமையான சட்டங்கள் இருக்கின்றன. உள்ளூரில் இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகளோ சாதிய சக்திகளோ சட்டத்தினுடைய அந்த நடவடிக்கையில் குறுக்கிட்டு விடாமல் சட்டம் முழுமையாக தன் கடமையை செய்யக்கூடிய வகையில் சாதி ஆணவ படுகொலைகளில் ஈடுபடக்கூடியவர்கள் அல்லது திருமணம் சார்ந்த விஷயங்களில் மிரட்டல்களையோ நிர்பந்தங்களையோ அளிக்கக்கூடியவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கக்கூடிய வகையில் ஜுடிஷியல் ஆக்டிவிசம் அல்லது காவல்துறையினுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்பதுதான் நம் விருப்பம். இதற்கு சமூக மாற்றத்திற்கான பணிகள் ஒருபுறம், சட்ட ரீதியான கடும் நடவடிக்கைகள் இன்னொரு புறம். இது இரண்டும் மேற்கொள்ளப்பட்டால் இன்னும் பறிபோகாமல் பல இளைஞர்களுடைய உயிரும் வாழ்வும் பாதுகாக்கப்படும் என்பதைத்தான் இந்த இடத்தில் நாம் அழுத்தம் திருத்தமாக கூற வேண்டியிருக்கிறது. தமிழ்நாடு முற்போக்கான மாநிலம், பிறருக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய மாநிலம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பல சாதிய கட்டமைப்புகளை தகர்த்த மாநிலம். இங்கு சாதிய ஆணவ படுகொலைகள் நடக்கக்கூடாது, நடப்பதை நாம் யாரும் அனுமதிக்கக்கூடாது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். எப்படி மறக்கும் தமிழ்நாடு ஆகஸ்ட் 7 என்கிற தேதியை 7 ஆண்டுகள் கடந்து விட்டன. 70 ஆண்டுகள் இன்னும் கடந்தாலும் அந்த நாள், அந்த வேதனை, அந்த துயரம் நம் நெஞ்சில் நிலைக்கும். தமிழ் இனத்தின் தலைவர் என்று போற்றப்பட்ட முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் நினைவு நாள் ஆகஸ்ட் 7. 2018 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி அவர் உயிர் பிரிந்தபோது
தமிழ்நாட்டின் வரலாற்றில் மிக துயரமான நாள் என்றது குறித்து கொள்ளப்பட்டது. அப்படி ஒரு தலைவனை தமிழ்நாடு பார்ப்பதற்கு இன்னும் எத்தனை ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் என்று சொல்ல முடியாது. தன்னுடைய செயல் திறத்தால், தன்னுடைய மொழி நடையால், தன்னுடைய எழுத்து வலிமையால் தமிழ்நாட்டையே தன் வயமாக ஆக்கி கொண்டிருந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அவரை போன்ற ஒரு வரலாறு கொண்டவர்களை தமிழ்நாட்டின் தலைவர்களில் பார்ப்பது கடினம். 49 ஆண்டுகள் ஒரு கட்சியின் தலைவர், 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர், 5 முறை அந்த பதவியில் இருந்தவர். 14 வயது சிறுவனாக இருக்கிற போது திருவாரூர் தெருவில் திமுக கழக கொடியோடு கழகத்தில் இறங்கியவர். அன்றைக்கு அது திராவிடர் கழகம், அதற்கு பின்னால் அது திமுக கழகமாக மாறி வந்த போதும் உடன் இருந்தவர். 1938 தன்னுடைய 14வது வயதில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தெருவுக்கு வந்த கருணாநிதி என்னும் அந்த இளைஞன்தான் பின்னால் கலைஞர் என்றும் முத்தமிழ் அறிஞர் என்றும் தமிழர்களால் போற்றப்பட்டு தொடர்ச்சியாக என்றைக்கு களத்திற்கு வந்தாரோ அன்றிலிருந்து இறுதி நாள் வரை அரசியலிலிருந்து ஒரு நாளும் பின்வாங்காத ஒரு போராளியாக கலைஞர் இருந்தார். இலக்கியத்தில் இருந்தார், திரைப்படத்துறையில் இருந்தார், பல்வேறு விதமான துறைகளிலும் அவருடைய ஆளுமை இருந்தது. அவரை போல அத்தனை நீண்ட நெடுங்காலம் 1942 ஆகஸ்டில் தொடங்கப்பட்டு தன் இறுதி நாள் வரை வந்து கொண்டிருந்த முரசொலிக்கு ஆசிரியராக இருந்தார். எனவே ஒரு பத்திரிகையாளர், ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர், பேச்சாளர், அரசியல்வாதி, போராளி, ஊடகவியலாளர், ஓவியங்களையும் வரைகிறவர் என்று பல்வேறு ஆளுமைகளை கொண்டவர் கலைஞர். அவருடைய மறைவு இன்றைக்கும் என்றைக்கும் தமிழ்நாட்டினுடைய துயரத்திற்கு உரிய ஒரு பகுதி தான். அவர் எழுதிய அளவிற்கு முழுநேர எழுத்தாளர்கள் கூட எழுதியதில்லை. தன் வாழ்க்கை வரலாற்றை தலைவர்கள் எல்லோரும் எழுதியிருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. எழுதியிருக்கிற தலைவர்களும் இவ்வளவு விரிவாக எழுதியிருக்கிறார்களா என்று கூற முடியாது. 6 தொகுதிகளாக அவருடைய தன் வரலாறு நெஞ்சுக்கு நீதி என்னும் பெயரில் வந்திருக்கிறது. மொத்தம் 4162 பக்கங்கள். ஆனால் அதுவும் கூட முழுமையானதல்ல. பிறந்ததிலிருந்து தன்னுடைய 80வது வயது வரைக்கும் தான் அவர் எழுதியிருக்கிறார். 1924 இருந்து 2003 வரைக்கும் அந்த வரலாறு இருக்கிறது. அதற்கு பின்னால் 14 ஆண்டுகள் அந்த வரலாறு இன்னமும் எழுதப்படாமல் இருக்கிறது. எனவே 94 வயதில் 80 ஆண்டுகால வரலாறு மட்டுமே 4000 பக்கங்களுக்கு மேலாக எழுதப்பட்டிருக்கிறது. அது அவரே எழுதிய தன் வரலாறு. அதனை தாண்டி அவரை பற்றிய வரலாற்று நூல்கள் இருக்கின்றன, அவர் படைத்த இலக்கியங்கள் இருக்கின்றன, நாவல்கள், கவிதைகள் என்று எந்த துறையையும் விட்டு வைக்காமல் எல்லாவற்றிலும் எழுதுகிற, எல்லாவற்றிலும் செயல்படுகிற, எல்லாவற்றை பற்றியும் பேசுகிற ஒரு ஆட்சி திறன் வாய்ந்த, ஒரு நிர்வாக திறமை கூடிய ஒரு தலைவர் இறந்து போன நாள்தான் இந்த ஆகஸ்ட் 7 என்கிற இந்த துயரமான நாள். அவர் காலம் முழுவதும் இயங்கிக் கொண்டே இருந்தார் என்பதுதான். அவர் திரைப்பட வசனத்தை எழுதத் தொடங்கிய காலத்திலிருந்து இறுதி வரை மிக நெருக்கடியான, சூடான அரசியலுக்கு இடையிலும் இலக்கியம், திரையுலகம் ஆகியவற்றிலும் அவர் தொடர்பு கொண்டிருந்தார். அவர் எழுதி புகழ்பெற்ற பராசக்தி என்னும் திரைப்படம் வருகிற போது அந்த படத்திற்கு வசனம் எழுதியவர் யார்? 28 வயது இளைஞன் என்பதை யாராலும் நம்ப முடியவில்லை. அதற்கு முன்பே அவர் திரைப்பட வசனங்களை எழுதியிருக்கிறார். 28 வயதில் 82 வயது முதிர்ச்சி உடைய தலைவனைப் போல எழுதினார். பிறகு 82 வயதில் இளைஞன் என்கிற படத்துக்கும் கதை வசனம் எழுதினார். இப்படி காலம் முழுவதும் இயங்கிக் கொண்டிருந்த, பேசி கொண்டிருந்த, எழுதி கொண்டிருந்த, மக்களுக்காக வாழ்ந்து கொண்டிருந்த முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் நினைவு நாள் ஆகஸ்ட் 7. வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு ஒரு வித்தியாசமான எழுத்தாளர் எழுதிய ஒரு நல்ல புத்தகத்தினுடைய தகவல்கள் பற்றி பார்க்க போகிறோம். டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், இவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரியாது. 20ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும், அதாவது சமீப காலம்னா ஒரு 20 ஆண்டுகள் இடைவெளியில் மிகப்பெரிய தன்முனைப்பு பேச்சாளராக அறியப்பட்டவர் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், அமெரிக்கர். இவர் எழுதிய ஒரு அற்புதமான புத்தகம் 1997 வெளிவந்த புத்தகமாக இருந்தால் கூட நம்ம 23-24 ஆண்டுகள் கழிச்சு நீங்கள் பார்க்குறப்ப கூட புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கும் பயன்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான புத்தகம், மிக அதிக விற்பனையான புத்தகம். அந்த புத்தகம் பற்றி தான் பார்க்க போகிறோம்.
டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களுக்காக ரொம்ப அழுத்துக்காதீங்க அப்படின்றதான் சொல்கிற விஷயம். அப்படின்னா என்னென்னா, உங்களுடைய இலக்கை அடைகிற போது நிறைய மெனக்கெட்டு ஸ்ட்ரெஸ்ஸை வளர்த்துக்கலாம் செய்யாதீங்க, ரிலாக்ஸாக இலக்கை அடைங்க அப்படின்றதான் அந்த புத்தகத்துடைய சாராம்சம். இது மக்களுக்கு நிறைய பிடிச்சி போச்சு இந்த புத்தகம். அதனால் 135 நாடுகளில் அந்த புக்கு விற்றுட்ருக்கு. 31 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. நியூயார்க் பெஸ்ட் செல்லிங் லிஸ்ட்டில் 2 வருஷம் முதல் இடத்துல இருந்தது. அந்தளவுக்கு புகழ்பெற்ற புத்தகம் டோன்ட் ஸ்வெட் தி ஸ்மால் ஸ்டஃப். அதாவது அதுவரை வந்த புத்தகங்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இலக்கை அடையணும், வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா கடுமையாக உழைக்கணும், மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த சித்தாந்தத்தை போட்டு உடைச்சிட்டு டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் என்ன சொல்கிறாரு, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடையலாம்ப்பா, இலக்கை அடைவது என்பது அவசியம்தான், மெனக்கட்டுக்க வேண்டியதில்லை, ரிலாக்ஸ்டாக பண்ணலாம், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இலக்கை அடையலாம், அதுக்கு நான் வழி காமிக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி எழுதின புத்தகம் தான் இந்த புத்தகம். இந்த புத்தகம் வந்து ரொம்ப ஒரு எளிமையான நடையில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய புத்தகம், ஒரு அருமையான புத்தகம், படிப்பவருக்கும் எளிய முறையில் நம்மளும் அடையலாமே நம்ம இலக்கை அப்படின்னு யோசிக்க வைக்கிற புத்தகம். இந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரொம்ப அடிப்படையில் சொல்லணுன்னா, நல்ல மனிதராக இருங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்காதீங்க, நீங்கள் இலக்கை அடைய வேண்டும் என்பது அவசியம்தான், அதுக்கு ரொம்ப கஷ்டப்படாதீங்க, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடைங்க, அதே சமயம் மனிதாபிமானத்தோட வாழ்க்கையை வாழுங்க, உங்களுடைய வேலைகளில் நிறைய விஷயங்களை நீங்கள் குறைச்சிக்கோங்க, தேவையில்லாமல் நிறைய நீங்கள் எல்லாருக்கும் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் போய் ஒம்பளை மாட்டிக்காதீங்க, நேரத்தை இழந்துடாதீங்க, ஸ்ட்ரெஸ்ஸை இழுத்துக்காதீங்க, நீங்கள் உங்கள் செயல்களை திரும்ப 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 அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் செய்கிற கரெக்டாக யோசித்து பண்ணுகிற போது வாழ்க்கை இன்பமாக இருக்கும், எளிமையாக நீங்கள் இலக்கை அடைய முடியும் அப்படிங்கிறார். நிறைய உதாரணங்கள் சொல்கிற சில முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன். என்ன சொல்கிறாரு, நம்ம வந்து நம்முடைய லீடர்ஷிப் குவாலிட்டி காமிக்கிறக்காக நான் நிறைய பேருக்கு உதவ போகிறேன், நிறைய பிரச்சனைகளை தீர்க்க போகிறேன் அப்படிலாம் போய் நமக்கு சம்மந்தம் இல்லாத நிறைய விஷயங்களை தலையிடுறோம். நமக்கு சம்மந்தமே இல்லாத அரசியலை பற்றி நிறைய நேரம் பேசுகிறோம், திரைப்படங்களை பற்றி நிறைய நேரம் பேசிகிட்டு இருக்கோம், நிறைய கட்ட பஞ்சாயத்து பண்ணுறோம், நிறைய பேர் நான் உதவ போகிறேன் பேர் வழின்னு போய் அவங்க பிரச்சனையில் மூக்க நுழைக்கிறோம், அவங்க அனுமதி இல்லாமல் அவங்க பிரச்சனையை தீர்க்கிறேன்னு சொல்லி அவங்களை உதவ போகிறோம். இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு இழுத்து போடும், உங்களுடைய வாழ்க்கை நிம்மதியை குறைத்து விடும். அதுக்காக பிறருக்கு உதவவே கூடாது, பிறருடைய பிரச்சனையை நீங்கள் தீர்க்கவே கூடாதுன்னு சொல்ல வரல. யாராவது உங்களை தேடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் சின்ன சின்ன உதவிகளை பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு உதவ வேண்டும் என்பது உங்களுடைய வாழ்க்கை நோக்கமாக இருக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு இலக்கு இருக்குன்னா அந்த இலக்கை அடையிறது தான் உங்கள் நோக்கமாக இருக்க முடியும். ஆக அந்த இலக்கு என்ன, அது சார்ந்து நீங்கள் பயணிக்கலாம். பயணிக்கிறப்ப ரொம்ப வேகம்லாம் தேவையில்லை, நிதானமாக ரிலாக்ஸ்டாக அந்த இலக்கை சென்றடைகிற பயணமும் இனிமையாக இருக்க வேண்டும். இலக்கை அடைஞ்ச பிறகு தான் சந்தோஷமாக இருப்பேன் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இலக்கை நோக்கி பயணிக்கிற பயணமும் மகிழ்ச்சியானதாக இருக்க வேண்டும், ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள் அப்படிங்கிறார். யாராவது வந்தாங்கன்னா சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள், அன்பாக காது கொடுத்து கேளுங்க, 4 பேர் பேசுனாங்கன்னா காது கொடுத்து கேளுங்க, அவங்களுக்கு முடிஞ்சால் சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள், அவங்க கேட்டாங்கன்னா பண்ணுங்கள், மனிதாபிமானத்தோடு இருங்க, ஒரு கைண்டாக இருங்க, அதாவது ரூல்ஸ் பேசாமல் ஒரு அன்போடு இருங்க, உங்களை சுற்றி இருக்க மனிதர்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும், ஒரு நல்ல மனிதராக இந்த உலகத்திற்கு உங்களை எடுத்துக்காட்டும். அதெல்லாம் உங்களை இலக்கு நோக்கி அழைத்து செல்வதற்கான நிறைய பலங்களை கொடுக்கும், பலன்களையும் பலத்தையும் கொடுக்கும்ன்றார். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான விஷயமாக வாழ்க்கையை அனுபவித்து அந்தந்த நிமிஷங்களில் ரசித்து வாழுங்கள். அப்படி வாழ்ந்தீர்களே ஆனால் வாழ்க்கை இன்பமயமாக இருக்கும் அப்படின்றார். அவர் என்ன சொல்கிறாரு, காரில் போகிறது மாதிரி தான் வாழ்க்கை. இலக்கு வெளியில் இருக்குது, நீங்கள் காருக்குள்ளே இருக்கீங்க, காருக்கு உள்ளே இருந்துட்டு வெளி உலகத்தை பார்க்குறீங்க, வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை அடையிறீங்க. அது மாதிரி தான் வாழ்க்கையே இருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், தலைகீழாக பண்ணிகிட்ருக்கோன்றார். உதாரணத்துக்கு நம்ம படிக்கிறப்பயே நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன தெரியும், இல்லை நமக்கு என்ன பிடிக்கும் பார்த்து படிக்கிறது இல்லை. எந்த படிப்புக்கு நீங்கள் டிமாண்ட் அதிகம் அதை படிக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த வெளி உலகத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றிக்க பார்க்குறீங்க. இங்கே தான் பிரச்சனை வருது. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை படிங்க. வேலைன்னு போகிறப்ப எந்த துறையில் இன்றைக்கி வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த துறை சார்ந்து ஓடுறீங்க, தேவையில்லை. உங்களுக்கு என்ன வேலை செய்ய பிடிக்குமோ அந்த வேலையை பாருங்கள். கார் வாங்குறப்ப என்ன கார் இன்றைக்கி டாப்பில் இருக்குது அது நான் வாங்க போகிறேன் அப்படின்றீங்க, தேவையில்லை. உங்களுக்கு என்ன கார் பிடிக்கும், உங்களுக்கு தேவை என்ன, காரில் போகணுமா, எவ்வளோ வேகத்தில் போகணும், அதுக்கான சின்ன கார் இருந்தால் கூட போகிறோம், அதை வாங்கிக்கோங்க. ஆக உலகத்தில் என்ன நடக்குது, இது என்ன பெருசு அதை நான் வாங்குவேன், இதை நான் வாங்குவேன் வெளியிலேருந்து யோசிக்காதீங்க, உங்கள் உள்ளேருந்து யோசிங்க. உங்களுக்கு என்ன தேவை,
இது போருமே, நம்முடைய தேவை, நம்முடைய நோக்கம், நம்முடைய இலக்கை அடைய இது இருந்தால் நல்லா இருக்குமே, இப்படி யோசிச்சிங்கன்னா நிம்மதியாக இருப்பீங்க. இழுத்து போட்டுட்டு மன அழுத்தங்களையும் ஸ்ட்ரெஸ்ஸு சொல்கிறோம்ல, மன அழுத்தம், ரத்த அழுத்தம் எல்லாம் எல்லாத்தையுமே நீங்கள் உருவாக்கிட்டு கஷ்டப்பட மாட்டீங்க. வாழ்க்கையை அமைதியாக இன்பமயமாக வாழ முடியும் அப்படின்றாங்க. இன்னொன்று, நிறைய பேர்ட்ட பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க. நம்மளை சுற்றியுள்ள மக்கள் பெர்ஃபெக்டாக இருக்க தான் மாட்டாங்க. அதனால் அதை அக்செப்ட் பண்ணிக்க கற்றுக்கங்க. மனிதர்களை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். தேவையில்லாமல் நடு ரோட்டில்னு சண்டை போடாதீங்க, ஆர்கியூ பண்ணாதீங்க. ஒய்ஃபாக இருக்கலாம், பிள்ளைங்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். ஆர்கியூ பண்ணுறதுல அர்த்தமே இல்லை. சின்ன விஷயத்துக்கு விட்டு கொடுத்து போயிடுங்க. வேணுமா, ரைட், ஓகே, பண்ணிப்பா, உனக்கு பிடிக்குதா, பண்ணிக்கப்பா. இதில் நான் போய் நின்றுலாம் சண்டை போட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இப்போ ரோட்டில் போகிறீங்க, ஒருத்தன் மோதிட்டான், சரிப்பா, அடிபட்டுச்சாப்பா, பார்த்து போப்பா, போயிட்டே இருங்க. ஏன் வண்டியில் எப்படி மோதினா, நான் கரெக்டாக தான் வந்தேன், நீ தெரியாமல் வந்தேன்னு சண்டை போட்டுருந்தீங்கன்னா என்ன ஆகும்? அன்றைக்கி பொழப்பு கெடும். அது தேவையில்லைங்கிறார். விட்டு கொடுத்து போங்க. நான் அன்றைக்கி ஒருத்தர் வீட்டுக்கு போய் பார்த்தேன். பேஸ்ட்டு பின்னாடி இருந்து அவர் பிதுக்கிறாரு, பையன் நடுவில் பிதுக்கிறான், சண்டை வருது. பேஸ்ட் எப்படி தான் பிதுக்கணுன்றார். எப்படி பிதுக்கினா என்ன, பேஸ்ட்டு தானே, விட்டு கொடுத்து போங்க. சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்து போங்க. அதான் சொல்கிறார், டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை போடாதீங்க, சின்ன சின்ன விஷயங்களுக்கு வியர்வை சிந்தாதீர்கள். நீங்கள் பெரிய இலக்கிற்காக பிறந்தவர், பெரிய போர்க்களத்தில் போரிடுவதற்காக நீங்கள் பிறந்தவர். அப்படிங்கிறப்ப சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள்ன்றார். ரொம்ப அருமையான வாசகங்க, எழுதி வச்சுங்க. சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள். நீங்கள் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர். அது ரொம்ப முக்கியம். அங்கே சண்டையிடக்கூடிய போர்க்களம் உங்களுக்கு தகுதி இல்லாதாக இருந்துச்சுன்னா விட்டுட்டு போயிடுங்க. சின்ன சின்ன சண்டையெல்லாம் போட்டு இந்த வீட்டில் நம்ம டாய்லெட்டில் ரெஸ்ட் ரூமில் தண்ணி வைக்கல வாளியில் அப்படின்னு தரும் சண்டை நடக்கிற வீடெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தேவையில்லை. வைக்கல அவ்வளோதான், ஓகே ஃபைன், அப்புறம் என்ன, அடுத்து என்ன? இதில் போய் நம்ம சண்டை போட்டுறக்கூடாது. நான் யார் தெரியுமா அப்படின்னு. செக்ரட்டரி நோட் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லி நான் திட்டிருக்கக்கூடாது. நோட் எடுத்துகிட்டு வரலையாமா, நாளைக்கு நோட் எடுத்துருவா, முடிஞ்சு போச்சு. நிறைய விஷயங்களை நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி ரொம்ப பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காமல் போனீங்கன்னா வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அப்படிங்கிறார். அதனால் போகிற போக்கில் வாழ்க்கையை ஏற்றுக்கங்க. ரொம்ப மெனக்கடாதீங்க, கஷ்டப்படாதீங்க, உங்களையும் கஷ்டப்படுத்திக்காதீங்க. சுற்றியுள்ள மனிதர்களை சந்தோஷமாக வைத்துக்கொள்ளுங்கள். அப்படி செய்கிற போது நீங்கள் இலக்கை அடைவதில் வலியே தெரியாது, அழகாக அடைஞ்சிடலாம், கஷ்டமே கிடையாது அப்படின்றார். வாழ்க்கை எவ்வளோ எளிமையாகவும் வாழ முடியுமா அப்படின்றத நீங்கள் இந்த புத்தகத்தை படித்து முடிச்சோம் உங்களுக்கு உணர்வீங்க. அவ்வளோ நல்ல கருத்துக்களை நிறைய சொல்லியிருக்காரு. சண்டை போடாதீங்க, அடுத்தவங்களுடைய பிரச்சனை தலையிடாதீங்க. அடிக்கடி நீங்கள் உங்களை கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி என்னென்னா, நான் சரியான வேலையை செய்து கொண்டிருக்கிறேனா, இல்லை நான் செய்கிற இந்த வேலை என்னை இலக்கு நோக்கி பயணிக்க வைக்குமா, என்னுடைய இலக்கை அடைய உதவுமா? இந்த கேள்வி மட்டும் அடிக்கடி கேட்டுக்குங்க. ஏன்னா ஒரு நாளில் பாதி நேரம் நம் இலக்கிற்கு சம்மந்தம் இல்லாத வேலையை செஞ்சிட்ருக்கோமா. யாரோ ஒருத்தருக்கு உதவுறது, யாரோ ஒருத்தருக்காக ஆர்கியூ பண்ணுறது, எதை பற்றியோ பேசுகிறது, சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ போய் நின்றுட்டுருக்குது. இதெல்லாம் நிறைய நடக்குதான் எல்லா மனிதர்கள் வாழ்க்கையிலையும். நம்ம திரும்ப கேட்டுக்கொள்ள வேண்டியது, நான் சரியான வேலை செய்துட்ருக்கேனா, என்னுடைய இலக்கை அடைவதற்கு இந்த வேலை உதவுமா, இந்த சின்ன சண்டையை நான் போட்டு தான் ஆகணுமா, இது எனக்கு தேவைதானா, இது அப்படி மாற்றி பண்ணால் எனக்கு பயனுள்ளதாக இருக்குமே. இந்த மாதிரி அடிக்கடி உங்களுக்குள்ளேயே யோசிங்க. எவ்வளோக்களோ உங்களுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுறீங்களோ, எவ்வளோக்களோ விட்டு கொடுத்து போகிறீங்களோ, எவ்வளோக்களோ அடுத்தவரை அனுசரித்து கொண்டு போகிறீர்களோ, அவ்வளோக்களவு வாழ்க்கை இனிமையாக இருக்கும், இலக்கையும் நீங்கள் அடைய முடியும். இதுதான் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் சொல்கிற விஷயம். இந்த ரொம்ப அருமையான புத்தகங்க. வாழ்க்கையில் முடிஞ்சவர்க்கா படித்து பாருங்கள். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். கீழே ஒரு லைன் போடுறார், அட் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்றார். வாழ்க்கை முழுவதும் மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்க போகுது. ஆனால் நம்ம சின்ன விஷயங்களுக்காக வேர்வையை இழக்கக்கூடாது. நாம் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர்கள். அதனால் பெரிய போர்க்களத்தில் மட்டுமே போரிடுவோம், மற்ற எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து போவோம், மனிதர்களை மனிதாபிமானத்தோடு அரவணைத்துக் கொள்வோம் அப்படிங்கிறது அந்த புத்தகத்துடைய ஓன்லைன். இந்த புத்தகத்தை படிங்க. ரொம்ப படித்தா மட்டும் பார்த்தாது, வாழ்க்கையிலையும் அதை செயல்படுத்தி பாருங்கள். வாழ்க்கை இனிமையாக இருக்கும், உங்கள் இலக்கையும் அடைய முடியும், நீங்களும் வெற்றி பெற முடியும். நன்றி, வணக்கம்.